தஞ்சை அம்மாப்பேட்டை அருகே புதிய பகுதி நேர அங்காடி கேட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அம்மாப்பேட்டை அருகே புளியக்குடி ஊராட்சி வடக்குத்தோப்பு புளியக்குடியில் சுமார் 630 குடும்ப அட்டைதாரர்கள் வசித்து வரும் நிலையில் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் தங்கள் பகுதிக்கு புதிய பகுதி நேர அங்காடி அமைத்து தர கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அம்மாப்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பேருந்து வராததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. நத்தம் அருகே சேத்தூர் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நத்தம் அரவக்குறிச்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பேருந்து மூலம் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்துகள் சரிவர வரவில்லை எனவும் 2 நாட்களாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அவ்வழியாக வந்த பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற நத்தம் போக்குவரத்து பணிமனை மேலாளர் முறையாக பேருந்துகள் இயக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். திருவாரூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பயிர் காப்பீட்டு இழப்பீடு தொகையை வழங்காத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் கடந்த ஆண்டு மழையால் பாதித்த சம்பா பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் தொகையை வழங்காததை கண்டித்தும், இந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் சம்பா தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டதற்கு இதுவரை மாவட்ட நிர்வாகம் தீர்வு அளிக்காததை கண்டித்தும் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மாதம் கடும் மழையை சந்திச்சு சம்பா தள்ளி பயிர்கள் 40% மேலே கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு. ஆனால் அது சம்பந்தமாகவும் இதுவரையிலையும் எந்த ஒரு நிவாரணமும் எழுதி அனுப்பிட்டோன்னு சொல்கிறாங்களே ஒழிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதுவரையிலையும் எந்த ஒரு செய்தித்தாள்லையோ அச்சு ஊடகங்களோ ஒளி ஊடகங்கள்லையோ இதுவரையிலையும் வெளியிடலைங்கிறது தான் வருந்தத்தக்க செய்தி. இதை உடனடியாக வெளியிடணும். விவசாயிகளுக்கு பெரிய அளவில் மகசூல் இழப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சும் இது மூடி மறைப்பதற்கான நடவடிக்கையே மாவட்ட நிர்வாகம் மாநில அரசும் மேற்கொள்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே சாலைகள் போட 2 முறை பூமி பூஜை செய்தும் இதுவரை எந்த பணியும் நடைபெறவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மணக்காவலாம்பிள்ளை நகர் 7வது வார்டில் சாலைகள் போடுவதாக கூறி மாநகராட்சி மேயர் சரவணன், துணை மேயர் ராஜு ஆகியோர் பூமி பூஜை செய்துவிட்டு சென்ற நிலையில் அதே சாலையில் பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் பூமி பூஜை செய்துள்ளார். சாலை பணிகள் எதுவும் நடைபெறாத நிலையில் விடிய ஆட்சியாளர்கள் வெற்றி விளம்பரத்திற்காக போட்டோஷூட் நடத்தி செல்வதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். ஒரு 2023 8ஆம் மாதம் மாநகராட்சி அதிகாரி ஜெய கணபதி நாள் செஞ்சுட்டு போனாப்புல இதே சாலையும் காணும் நாங்கள் அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி நாள் செஞ்சுட்டு போனாங்க 2023. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி எம்எல்ஏ வகாப் அவர்களும் துணை மேயர் பாளையங்கோட்டை சேர்மன் எல்லோரும் நாள் செஞ்சுட்டு போனாங்க. இங்கே ரோடும் காணும் செஞ்சு தரேன்னு. இப்போ என்ன செய்தாங்கன்னா, எங்களால் இப்போதைக்கு செய்ய முடியாது, நாங்கள் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துதாங்க. தெருவில் நாங்கள் உட்காந்துருக்கோம். அடுத்தால இந்த 10 நாளுக்குள்ளே இவங்க இதுக்கான நிதியை ஒதுக்கி செஞ்சு தரலை அப்படின்னா திருச்செந்தூர் ரோட்டை நாங்கள் மறித்து மாபெரும் சாலை மறியல் பண்ணுவோம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஊராட்சி செயலாளர் ஓய்வு பெறும் நாளிலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட போத்திர உத்தன்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்த லட்சுமணன் ஊராட்சி நிதியில் கையாடல் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் லட்சுமணனை ஓய்வு பெறும் நாளிலேயே பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே கள்ளப்பட்டி ஊராட்சியில் இருந்தபோது ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்தில் அதிக அளவில் இவர் முறைகேடு செய்ததில் 1 ஆண்டுகளுக்கு முன்பு பணியிடை மாற்றம் செய்து பணிபுரிந்தது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் அங்கன்வாடி கட்டிடத்தை அப்புறப்படுத்தி புதிய கட்டிடம் கட்டித்தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மங்கம்மாப்பேட்டை கிராமத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் கட்டிடத்தில் விரிசல், பின்புறம் ஏரி மற்றும் தரை கிணறுகள் இருப்பதால் வேறு இடத்தில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் விபத்துகள் ஏற்படும் வகையில் கால்வாயின் மேல் கல்வெட்டு அமைத்து விடியா திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். விடியா அரசின் பொம்மை முதல்வர் பிறந்தநாள் விழாவிற்காக பல்லாவரம் தர்கா சாலையில் உள்ள 14வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் மழைநீர் வடிகால் கால்வாயின் மேலே புதிய கல்வெட்டு அமைத்து திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டை உடனடியாக விடியா அரசு அதிகாரிகள் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
எப்பவுமே நெரிசலாக இருக்கக்கூடிய இடத்திலே அரசாங்கத்தினுடைய கால்வாய் மேலே கல்வெட்டை எழுப்பி அதை குறுக்கால கட்டி மிகவும் போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்படும் வகையிலே திமுகவினர் அராஜகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடியா திமுக அரசு அராஜகத்தை தவிர வேறு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு செய்கிறார்கள். இந்த கல்வெட்டு வைத்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து இதை இடிக்குவதற்கு உண்டான வழிவகை செய்ய வேண்டி நான் இப்போது இந்த கருத்தை வைக்கிறேன். திருவாரூரில் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தாத விடிய அரசின் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்டலை கிராமத்தில் பிரகநாயகி சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பாக கிராம மக்கள் பலமுறை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளனர். எந்த ஒரு நடவடிக்கையும் விடிய அரசு அதிகாரிகள் மேற்கொள்ளாததால் கோவில் வளாகத்தில் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே அடிப்படை வசதிகள் கேட்டு பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தூத்தப்பூர் கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்கள் குடிநீர் மற்றும் கழிவுநீர் போன்ற வசதிகள் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் செய்து தரப்படவில்லை என்றும் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட ஆண்டிசெட்டிப்பாளையம் முதல் கரைத்தோட்டம் வரை உயர்மின் கோபுரம் அமைப்பதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் நிலத்தை மதிப்பிட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கிய பிறகு பணியை தொடங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். இதுகுறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் விவசாயிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடிய ஆட்சியில் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடந்த 2 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த விசைத்தறி தொழிலாளர்கள் விடிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 10% கூலி உயர்வை நடைமுறைப்படுத்த கோரி சங்கரன் கோவிலில் கடந்த 2 தினங்களாக விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாத விடிய அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திறனற்ற திமுகவின் கூட்டணி கட்சிகளே கண்டன கோஷங்களை எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காரைக்குடி அருகே கொத்தமங்கலம் பகுதியில் காசிநாதன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரில் போலீசார் காசிநாதனை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கில் குற்றவாளி காசிநாதனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11,100 ரூபாய் அபராதம் விதித்தும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் சிவகங்கை போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆக்கிரமிப்பு இடத்திலிருந்து அகற்றிய வீடுகளுக்கு மாற்று இடம் வழங்கக் கோரி பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். வாணியம்பாடி அடுத்த நூருல்லாப்பேட்டை பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 45 வீடுகளை மாவட்ட நிர்வாகம் கடந்த ஆண்டு அகற்றியது. இதுவரையில் 6 பேருக்கு மட்டுமே மாற்று இடத்திற்கான பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு பட்டா வழங்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வாணியம்பாடி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வாக்காளர் அடையாள அட்டையை வீசி வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 12வது வார்டில் உள்ள மயானத்தில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் டெண்டர் விடப்படாத மரங்களையும் வெட்டிச் சென்றுள்ளதாக கூறிய அதிமுக கவுன்சிலர் ரவிக்கும் நகர்மன்ற தலைவர் பாஷாவிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கூட்ட அரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டில் கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் படுகாயமடைந்தனர். செங்கல்பட்டில் பெரிய மணியக்கார தெருவில் வடமாநிலத்தைச் சேர்ந்த சதாம் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது வீட்டில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு வீடு முழுவதும் தீப்பற்றியதில் சதாம் உட்பட அவரது குடும்பத்தினர் 4 படுகாயமடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீ விபத்தில் சிக்கிய 4 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிரஷரில் சிக்கி இறந்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடராஜபுரத்தை சேர்ந்த அயனி அவரது வீட்டின் அருகே செயல்பட்டு வரும் கிரஷர் தொழிற்சாலையில்
வழக்கம் போல் வேலையில் ஈடுபட்டிருந்த போது கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி படுகாயமடைந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதையடுத்து இறந்த பெண்ணின் உறவினர்கள் தொழிற்சாலையில் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை என குற்றம் சாட்டி உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென பேச்சுவார்த்தை நடத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நத்தம் அருகே செந்தில்நாதன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தனியார் பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளாகினர். இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கடன் தொல்லையால் தொழிலதிபர் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பெத்தானியபுரத்தை சேர்ந்த ஜூலியஸ் பிரபாகர் என்பவர் கடன் சுமை காரணமாக அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்ற அவர் சோழவந்தான் அருகே விவசாய கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். விடிய ஆட்சியில் கந்துவட்டி தொல்லைகளால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திடீரென தீப்பற்றியதில் வைக்கோல் போர் முழுவதும் எரிந்து நாசமானது. நாகர்கோவில் அருகே உள்ள கீழப்புத்தேரி பகுதியில் தென்னந்தோப்பில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போரில் திடீரென தீப்பற்றியது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக தகவல் அளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் தீ விபத்தில் வைக்கோல் முழுவதும் எரிந்து சாம்பலானது. தீ விபத்து குறித்து வடசேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி ஆணையர் பாரிஜானை கண்டித்து போராட்டம் நடைபெற்றதால் மாதாந்திர கூட்டத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு நகர்மன்ற தலைவர் வாசம் ராஜா கிளம்பியதால் குன்னூர் நகராட்சியில் பரபரப்பு நிலவியது. கரூர் மாவட்டத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுக்காத விடிய அரசை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளித்தலை அருகே வாய்க்கால் பகுதியில் தனிநபர்கள் கம்பி வேலி கட்டி தடுத்துள்ளதை அகற்றவும் தார் சாலை அமைக்கவும் வலியுறுத்தி மக்கள் போராட்டங்கள் நடத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என பிளக்ஸ் போர்டு வைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மூலனூர் கிராமத்தில் குடிநீர் குழாய் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தண்ணீர் குழாய் அமைத்துள்ளார். இதனை கண்டித்து பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். சம்பவ இடத்தில் வடக்கு ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தாக்கியதில் படுகாயமடைந்த அதிகாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து வடக்கு ஒன்றிய கூட்டத்தில் ஆளுங்கட்சியினரின் ஆணவத்தை கண்டித்து அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஒரு தனிநபர் ஒருவர் பஞ்சாயத்து பைப்லைன் தோண்டிய குழியில் தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக பிஏபி வாய்க்காலுக்கு பக்கத்தில் இருந்து 4-5 பைப் போட்டு இந்த பஞ்சாயத்து பைப்லைனுடைய குழியிலேயே போட்டு 2 மாதமாக நாங்கள் யூனியனுக்கு சொல்லிகிட்ருக்கிறோம். சப் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டோம். எப்போ பைப்லைன் எடுக்கிறான்னு தெரிஞ்சது பின்னாடி தான் கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது வேண்டி இன்றைக்கி எல்லா கவுன்சிலரும் ஒருமனதாக இன்றைக்கி நாங்கள் முடிவெடுத்து விளையாட பண்ணியிருக்கோம். நான் போய் இந்த 4-5 பைப்லைன்னு எடுத்துருங்கன்னு சொல்லும்போது அவர் உடனே நீ இது கேட்குறக்கு நீ யார், உனக்கு என்ன இது இருக்குது, உனக்கெல்லாம் இவ்வளோ இதாகிடுச்சா அப்படின்னு சொல்லி என்னை வந்து தகாத வார்த்தைகளில் திட்டி என்னை தாக்குனார். அவர் என்ன வேணாலும் நீ முடிஞ்ச பார்த்துக்கோ, நான் இதை கொண்டு போயே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த பைப்லைனு முறையற்ற பைப்லைனை அகற்றியே ஆகணும். இது வந்து அப்பகுதி விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பாக அமைய. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தன்னை அவமானப்படும்படி திட்டிய நபரால் மனமுடைந்த சலூன் கடைக்காரர் பெட்ரோலை ஊற்றி தீக்குளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் சலூன் கடை நடத்தி வரும் துரைராஜ் கடைக்கு முன்பு உள்ள உணவு கடையில் சாப்பிட்டுள்ளார். அப்போது போதிய பணம் செலுத்தவில்லை என உணவு கடை உரிமையாளர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த துரைராஜ் பெட்ரோலை ஊற்றி தீக்குளித்ததில் படுகாயமடைந்துள்ளார். இதனையடுத்து அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற விருத்தாச்சலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மத்திய அரசால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக கூறியதால் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக விவசாய சங்க பிரதிநிதி குற்றம் சாட்டினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் வாக்குவாதம் செய்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. குறைதீர் கூட்டத்தில் பாஜகவினர் விவசாயிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மத்திய அரசை பேசுகிற பொழுது இங்கே கூடியிருந்த பிஜேபி கட்சிக்காரங்க சில பேர் எந்திரிச்சு மத்திய அரசை பேசக்கூடாது என்று மீண்டும் தகராறு செய்தார்கள். தகராறு செய்து மீண்டும் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டேன். மாவட்ட ஆட்சியாளர் தலைவிட்டு அவர் அரசைத்தான் சொல்கிறாரு, எந்த கட்சியும் சொல்லலை, அதனால் இதை நீங்கள் அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தடுத்து நிறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்கார்குளம் ஊராட்சியில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை விடிய அரசின் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆக்கிரமித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஐயங்கார்குளம் பகுதியில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கழிவறை அமைக்கும் பணியை விடிய திமுகவின் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மேற்கொண்டுள்ளார். ஆனால் இந்த பகுதியில் கழிவறை அமைக்கக்கூடாதென அப்பகுதி மக்கள் பலமுறை முறையிட்டும் அனுமதியின்றி கழிவறை கட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை விடியா திமுக அரசின் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். கோயிலுக்கு சொந்தமான இடம், சஞ்சீவராயர் கோயிலுக்கு சொந்தமான இடம் 26/1 இந்த டாய்லெட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குது, இன்னாண்ட பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு தேவையில்லை. இதை திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அத்துமீறி கட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. கோயில் ஈவோ கிட்ட கொடுத்துருக்கோம், அவரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. இவங்க திமுகவை சேர்ந்து தொடர்ந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தான். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் வார்டு பிரச்சினைகள் குறித்து நகராட்சி நிர்வாகமும் திமுக எம்எல்ஏவும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என திமுக கவுன்சிலர்களை குற்றம் சாட்டினர். ஆம்பூர் நகராட்சியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் தெரு நாய்களின் தொல்லை அதிகரிப்பு மற்றும் அங்கன்வாடி மையத்தை முறையாக பராமரிக்காதது குறித்து விடியா திமுக எம்எல்ஏவிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என திமுக கவுன்சிலர்களை குற்றம் சாட்டினர். விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது சொந்த கட்சி கவுன்சிலர்களை குற்றம் சாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.